டே 3 கேம்ப் 4200 மீட்டர் ஹைட்டில் கிரிக்கெட்டே பிடிக்காத எனக்கு பார்க்கும்போதே அழகாகவும் செம்ம ஜாலியாகவும் இருந்தது. சரியான தலைவலி ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு, வாமிட்டிங் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி சுச்சுவேஷன் தொடர்ந்துச்சு அப்படின்னா என்னால் ட்ரெக்கை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாது. மவுண்டனியரிங் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் ஷெர்பாஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தாரு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இன்னொருத்தரை எப்படி காப்பாற்றுறன்றதை பற்றி. நான் ஓரமாக சின்ன பையன் மாதிரி ஆசையாக வேடிக்கை பார்த்துருந்தேன். என்னையும் விளையாட சேர்த்துட்டாங்க. விளாண்டதுக்கப்புறம் தான் இந்த தலைவலி எல்லாமே சரியாச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் ஆச்சு. சாக்ஸ் கூட போடல, வெறும் செருப்புலாம். இது பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் வச்சு செஞ்ச பால். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கையெல்லாம் செமையாக நடக்குது, பேசும்போது ஒழுங்காக பேச முடியல. அண்ட் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த இடமே உறைஞ்சிருக்கும். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெக் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் சீக்கிரமாக தூங்கணும்.